ஒரு சாதாரணமான வேலைக்கு நம்ம வந்து இன்றைக்கி அவ்வளோ விஷயங்கள் பார்க்குறோம். அவங்களோட பேக்ரவுண்ட் பார்க்குறோம், அவங்களோட படிப்பு பார்க்குறோம், அவங்களுடைய பாஸ்ட்டு ரெக்கார்ட்ஸ் பார்க்குறோம். அவங்க இதுவரைக்கும் எந்தையாவது இடத்துலயாவது மிஸ்டேக் பண்ணியிருக்காங்களா? எங்கேயாவது திருடியிருக்காங்களா? பொய் சொல்லியிருக்காங்களா? அவங்களுடைய ஜெனியூனஸை செக் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இறைவனை அடையணும் அப்படின்னா, அந்த இறைவன் எவ்வளோ தூரத்துக்கு வந்து தன்னைத்தானே சோதனை பண்ணி தானே உருவாயிருப்பார். நீங்கள் நினச்சிக்கலாம் இறைவனுக்கு வந்து எல்லா பவர் இருக்குது, எல்லா ஸ்ட்ரென்த் இருக்குது, இந்த உலகத்தையே உருவாக்குறதுக்கு எல்லாம் இருக்குது. அவ்வளோ ஈஸியாக நீங்கள் ஆக முடியாது. உங்களை நீங்கள் வருத்தி, உங்களை நீங்கள் சோதனைக்கு உள்ளாக்கி, எப்படி ஒரு வைரம் உருவாகுதோ, எப்படி ஒரு தங்கம் வந்து அவ்வளோ டெம்பரேச்சர்லேயும் அவ்வளோ தச்சுப்பட்டறையில் வந்து அடி வாங்கி, நசுங்கி, நெம்பி, உடச்சி, வெட்டி, கரைச்சி, உருக்கி அதை உருவமாக ஆகுதோ, அது ஆபரணங்களாக மாறுதோ, அதே மாதிரி தான் மனித வாழ்க்கையும் அவ்வளோ சோதனைக்கு உள்ளாகி தான் நீங்கள் வந்து உங்களுடைய கொள்கையிலேருந்து பின்வாங்காமல் இறைவன் மட்டுமே உண்மை, இறைவன் மட்டுமே இலக்கு, இறைவன் மட்டுமே சேர வேண்டிய இடம். எப்படி ஒரு நதி புறப்படும்போது கடல் எவ்வளோ தூரம்னு கேட்காம போகுதோ, கடைசியில் சங்கமம் ஆகுதோ, சமுதிரத்தில் ஜெயிக்குதோ, அதே மாதிரி தான் மனித வாழ்க்கை இறைவனிடம் தான் சங்கமம் ஆகும். அதற்கு இடையில் வரக்கூடிய எந்த இடையூறுதி கிடையாது. அது தடைக்கல் வந்து படிக்கெல்லாம் மாற்றி அதை அமைத்து நீங்கள் போயிட்டே இருக்கணும். இதுதான் வாழ்க்கையின் ரகசியம். வாழ்க்கை எப்போவுமே ஜெயித்து கொண்டே இருக்கணும். இறைவனை ஜெயிக்கணும். இறைவன் மனதில் இடத்தை பிடிக்கணும். நம்மளுடைய மனதில் இறைவனுக்கு இடத்த கொடுக்கணும். நன்றி.